ஆப்பிள் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். சிகாகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. உலகின் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. இந்தியாவிலேயே சிறந்தது தமிழ்நாட்டின் பாடத்திட்டம்தான் என ஆளுநருக்கு அமைச்சர் உதயநிதி பதிலடி. வயிற்றெரிச்சலில் சிலர் பேசி வருவதாகவும் விமர்சனம். நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய பள்ளி பாடத்திட்டம் சரியில்லை என்று அவதூறு பொருளை கிளப்பியிருக்கிறார். இந்தியாவிலே சிறந்த கல்வி முறை என்று ஒன்று இருக்கிறது, அது கலைஞர் தனது தமிழ்நாட்டு கல்வி முறை தான் என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை முதலில் ஏற்றுக்கொண்டு தற்போது மறுப்பதாக தமிழ்நாடு அரசு மீது ஆளுநர் குற்றச்சாட்டு. திட்டத்தில் இணைந்தால்தான் அதற்கான நிதி கிடைக்கும் என்றும் ஆசிரியர் தின நிகழ்ச்சியில் பேச்சு. Our state has remained ambiguous. When the MOU was to be signed, first they said yes, it was agreeable, but when signing came, then they started tinkering with this. No, this is not, this is not, this is not. Central government said no, you have to sign the MOU. So our state has not rejected it, has not yet signed it. It is dithering time, and that is where the matter lies. தமிழ்நாட்டில் 2600 உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அனைத்து மருத்துவ பணியிடங்களையும் போர்க்கால அடிப்படையில் நிரப்ப அரசுக்கு வலியுறுத்தல். மதுரையில் தி கோட் படம் பார்க்க இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்ற விஜய் ரசிகர்களால் போக்குவரத்துக்கு இடையூறு. பேருந்தை மறித்தும் கூச்சலிட்டதால் பரபரப்பு. மானாமதுரையில் ஆடியோ பிரச்சினையால் பாதியில் நிறுத்தப்பட்ட விஜயின் தி கோட் திரைப்படம். புதுக்கோட்டையிலும் ஒரு தியேட்டரில் படம் பாதியில் நிறுத்தப்பட்டதால் ரசிகர்கள் ரகளை. நேற்றிரவே மனைவி, பிள்ளைகள் மற்றும் பெற்றோருடன் தி கோட் படத்தை பார்த்த விஜய் கோவையில் நடிகர் சிவகார்த்திகேயன் ரசிகர்களுடன் படம் பார்த்தார். விஜய் படத்திற்கு கோட் என தலைப்பிட்டதில் சனாதனம் உள்ளதாக விசிக MP ரவிக்குமார் குற்றச்சாட்டு. சனாதனம் என்றால் என்னவென்று தெரியுமா என ரவிக்குமாருக்கு தமிழிசை கேள்வி. வாணியம்பாடி அருகே சாலை வசதி இல்லாததால் 7 கிலோமீட்டர் நடந்து சென்ற முதியவர் மருந்தகத்தின் முன்பு மயங்கி விழுந்து மரணம். அரசு விரைவு பேருந்துகளில் தீபாவளிக்கு முந்தைய நாளுக்கான டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். அக்டோபர் 30ஆம் தேதி பயணிக்க ஆர்வத்துடன் முன்பதிவு செய்யும் பயணிகள். விஜயின் கட்சி மாநாட்டிற்கு அனுமதி தர அரசு மறுப்பது ஏன் என பிரேமலதா கேள்வி. யாருடைய வளர்ச்சியையும் யாரும் தடுக்க முடியாது என்றும் பேட்டி. யாருடைய வளர்ச்சியும் யாரும் தடுத்துட முடியாது. எனவே உரிய முறையில் அனுமதி கேட்டால் நிச்சயம் தர வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. மணப்பாறையில் நள்ளிரவில் டீ கடையில் செல்போன் திருட்டு. சார்ஜ் போட்டுவிட்டு உரிமையாளர் தூங்கிய போது அடையாளம் தெரியாத நபர் திருடிச் சென்றார். விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 3 புதிய சுங்கச்சாவடிகள் விரைவில் திறக்கப்பட உள்ள நிலையில் கட்டண விவரங்கள் அறிவிப்பு. திண்டுக்கல் மலர் சந்தையில் மல்லிகை கிலோ 1200 ரூபாய்க்கு விற்பனை. முல்லைப்பூ 600 ரூபாயாக விலை உயர்வு.
வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ட்ரில்லியன் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். சிகாகோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. உலகின் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 2600 உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அனைத்து மருத்துவ பணியிடங்களையும் போர்க்கால அடிப்படையில் நிரப்ப அரசுக்கு வலியுறுத்தல். இந்தியாவிலேயே சிறந்தது தமிழ்நாட்டின் பாடத்திட்டம்தான் என ஆளுநருக்கு அமைச்சர் உதயநிதி பதிலடி. வயிற்றெரிச்சலில் சிலர் பேசி வருவதாக விமர்சனம். ஆனால் இன்றைக்கு சிலர் நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய பள்ளி பாடத்திட்டம் சரியில்லை என்று அவதூறு பொருளை நோக்கியிருக்கிறாங்க. இந்தியாவிலே சிறந்த கல்விக் முறை என்று ஒன்று இருக்கிறதுனா அது கலைஞர் தந்த தமிழ்நாட்டு கல்விக் முறை தான் என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மாநாட்டிற்கு அனுமதி தர அரசு மறுப்பது ஏன் என பிரேமலதா கேள்வி. யாருடைய வளர்ச்சியையும் யாரும் தடுக்க முடியாது என்றும் பேட்டி. யாருடைய வளர்ச்சியையும் யாரும் தடுத்துட முடியாது. எனவே உரிய முறையில் அனுமதி கேட்டால் நிச்சயம் தர வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. திமுக கூட்டணி சிறந்த கூட்டணி, அதனை முதலமைச்சர் விட்டுக் கொடுக்க மாட்டார். கூட்டணி தொடர்பான தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக அமைச்சர் KN நேரு விளக்கம். தோழமை கட்சி எல்லாம் வேணான்னு சொல்ல, அதுக்கு எனக்கு அதிகாரம் யார் அப்படிலாம் சொல்ல கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அது மாதிரிலாம் சொல்ல அவங்களா போடுறாங்க. எதிரணி பலம் இல்லை, நம்ம எந்த நிலையும் மீண்டும் திமுக கொண்டு வர வேண்டும்னு சொன்னால் நீ மேலும் கூட்டணியை ஒருத்தரை வச்சுக்கிறதும் எடுத்துக்கிறதும் தலைவருடைய கட்டம். நான் சொல்ல முடியுமா? தமிழக மீனவர்கள் 3 பேருக்கு இலங்கையில் தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பு. 2ஆம் முறையாக எல்லை தாண்டி வந்ததாக கூறி மன்னார் நீதிமன்றம் நடவடிக்கை. மணப்பாறையில் நள்ளிரவில் டீக்கடையில் செல்போன் திருட்டு. சார்ஜ் போட்டுவிட்டு உரிமையாளர் தூங்கிய போது அடையாளம் தெரியாத நபர் திருடிச் சென்றார். விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 3 புதிய சுங்கச்சாவடிகள் விரைவில் திறக்கப்பட உள்ள நிலையில் கட்டண விவரங்கள் அறிவிப்பு. திண்டுக்கல் மலர் சந்தையில் மல்லிகை கிலோ 1200 ரூபாய்க்கு விற்பனை. முல்லைப்பூ 600 ரூபாயாக விலை உயர்வு. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 7 மீனவர்கள் சென்னை திரும்பினர். மீன்வளத்துறை அதிகாரிகள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். சென்னையில் காய்ச்சல் காரணமாக பெண் காவலர் உயிரிழப்பு. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணம். சர்வதேச அளவில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் முதல் முறையாக சிங்கப்பூரில் அமைய உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். சிங்கப்பூர் நாடாளுமன்றத்திற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பும் அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங்கை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். பின்னர் இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஜெய்சங்கர், விவியன் பாலகிருஷ்ணன் ஆகியோர் 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர். இணைய பாதுகாப்பு, தொழில்நுட்ப பகிர்வு, சிறிய நடுத்தர நிறுவனங்களுக்கு இடையிலான கூட்டு முயற்சி, செமிகண்டக்டர் ஆகிய துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கின. அப்போது உலகின் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமையும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். சர்வதேச அளவில் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் என பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங்குடன் AEM ஹோல்டிங் நிறுவனத்திற்கு சென்ற பிரதமர் மோடி செமிகண்டக்டர் ஆலையை பார்வையிட்டார்.
3 types of testers or backend tests. So hopefully we can bring all the some experience and back to our India counterparts in the semicon test industry. So on my left. அமெரிக்காவின் ட்ரில்லியன் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு சான் பிரான்சிஸ்கோவை தொடர்ந்து சிகாகோ சென்றுள்ளார். ட்ரில்லியன் நிறுவனம் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் உற்பத்தி ஆலையை தமிழ்நாட்டில் விரிவாக்கம் செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் உற்பத்தி மையத்துடன் வளர்ச்சி மற்றும் சர்வதேச உதவி மையத்தை அமைக்க இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் காலனி உற்பத்தியை அதிகரிக்க நைக்கி நிறுவனத்துடன் நடந்த பேச்சுவார்த்தை ஆரோக்கியமானதாக அமைந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே மருத்துவத்துறையில் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு தரும் ஆப்டம் நிறுவனத்தை திருச்சி மற்றும் மதுரையில் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச அளவில் திருவள்ளூர் கலாச்சார மையம் முதலில் சிங்கப்பூரில் அமைகிறது. திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூர் பிரதமர் உடனான சந்திப்பின் போது இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகியிருக்கிறது. இந்த வகையில் வெளியுறவுத்துறை அமைச்சருடைய இந்த முயற்சி என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய செயல். சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அலுவல் மொழிகளில் தமிழும் ஒன்றாக கருதப்படக்கூடிய நிலையில் தற்போது அங்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று ஒப்பந்தம் கையெழுத்தாக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா விவரம் என்ன? சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை தற்பொழுது இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிடையே ஒப்பந்தமானது அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகியுள்ளது. இந்நாள் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் மோடி சந்திப்பின் பொழுது இந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஒப்பந்தத்திற்கு அவர் கையெழுத்திட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்நாட்டினுடைய சிங்கப்பூருடைய பிரதமர் லாரன்ஸ் வாங்குடைய சந்திப்பின் பொழுது இந்த ஒரு ஒப்பந்தத்திற்கான ஒரு கையெழுத்தை தற்போது இந்தியாவானது தற்போது பதிவு செய்திருக்கிறது. மிக முக்கியமாக தமிழர்கள் மற்றும் குறிப்பாக இந்தியாவினுடைய கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் மொழிகளை, பிராந்திய மொழிகளை உலகம் முழுவதும் பரப்பும் விதமாக இந்த கலாச்சார மையங்கள் அறிமுகப்படுத்தப்படும், அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு என்பது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது முதல் கலாச்சார மையம் என்பது சிங்கப்பூரில் அமைய உள்ளதாகவும் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. அதற்கான ஒப்பந்தத்தை தற்போது அதிகாரப்பூர்வமாக சிங்கப்பூர் அரசாங்கம் மற்றும் இந்திய அரசாங்கங்களிடையே ஒப்பந்தமானது கையெழுத்தாகியுள்ளது. இது மட்டுமல்லாமல் சுமார் 160 பில்லியன் டாலர்களுக்கு நிகரான ஒரு முதலீடுகளுக்கான ஒரு ஒப்பந்தமும் இந்த சந்திப்பின் பொழுது கையெழுத்தாகியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மிக மிக முக்கியமாக தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சிங்கப்பூரில் இந்த கலாச்சார மையமானது முதல் முறையாக கொண்டு வரப்படுவது என்பது பெருமை சேர்க்கும் என்ற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடி அங்கு அந்த சிங்கப்பூருடைய பிரதமருடன் சந்திப்பின் பொழுது அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. அண்மை செய்தி. இந்தியாவில் தலை சிறந்தது தமிழ்நாட்டின் கல்வி முறைதான். இதை பொறுத்து கொண்டுதான் இங்கிருந்துதான் பல்வேறு பெரும் தலைவர்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள் என்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இந்தியாவிலேயே தலை சிறந்தது தமிழ்நாட்டின் கல்வி முறைதான் என ஆளுநர் முன்னர் பேசிய பேச்சுக்கு தற்போது பதிலடியாக அமைச்சர் உதயநிதி பேசியிருக்கிறார். அவர் பேசிய காணொலியை தற்போது நாம் பார்க்கலாம். உயர்கல்வி பயண செல்லும் மாணவருடைய முழு கட்டணத்தையும் முதல் பயண செலவையும் அரசே ஏற்கும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு சிலர் நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய பள்ளி பாடத்திட்டம் சரியில்லை என்று அவதூறு பொருளை நோக்கியிருக்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்த திரு மயில்சாமி அண்ணாமலை, அதே போல வீரமுத்துவேல் போன்ற இஸ்ரோ விஞ்ஞானிகள் உருவானார்கள். தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்த பலர் சிலிகான் வேலையில் உயர் பள்ளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படிச்சுள்ளார். ஆனால் இதை கொடுத்துக் கொள்ள முடியாத வைத்தறிச்சு பிடிச்சவர்கள் நம்முடைய பாடத்திட்டத்தை இப்போ நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்த 100க்கும் அதிகமான மாணவர்கள் ஐஐடி, ஐஐஎம், என்ஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை சேர்ந்து படிச்சுட்டு வராங்க. நம்முடைய கல்வி முறையை குறை சொல்வது என்பது நம்முடைய மாணவர்களை, ஆசிரியர்களை குறை சொல்வதற்கு சமம். அதற்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற அரசும்
நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் எந்த காலத்திலும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இந்தியாவிலேயே சிறந்த கல்வி முறை என்று ஒன்று இருக்கிறதுனா அது கலைஞர் தந்த தமிழ்நாட்டு கல்வி முறை தான் என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டுக்கு உயர்கல்வி பயில செல்லும் மாணவருடைய முழு கட்டணத்தையும் முதல் பயண செலவையும் அரசே ஏற்கும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு சிலர் நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய பள்ளி பாடத்திட்டம் சரியில்லை என்று அவதூறு பொருளை நோக்கியிருக்கிறாங்க. மத்திய கல்வி முறைக்கு ஈடாக தமிழ்நாட்டின் கல்வி முறை இல்லை என ஆளுநர் பேசியதற்கு பதிலடியாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலை சிறந்தது தமிழ்நாட்டின் கல்வி முறை என பேசியிருக்கிறார். அந்த காணொலியை தற்போது பார்த்தோம். விரிவான செய்தி தொகுப்பை பின்னர் பார்க்கலாம்.